ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான உங்களுக்கு கோதுமை தோசை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இனிப்பு ப்ளஸ் காரம் ரெண்டுலேயுமே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம வீடியோவுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி சூப்பராக ரொம்பவே டேஸ்டியான தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு நாம் கோதுமை மாவை எடுத்துக்கலாங்க. கோதுமை மாவை எடுத்து இந்த மாதிரி ஜல்லடியில் ஜலிச்சுக்கலாங்க. ஏன் சலிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஜலிச்சாதான் அதில் உள்ள தூசி, அதில் இருக்கக்கூடிய கல்லெல்லாம் போகும். அப்போ தான் நம்மளுக்கு தோசை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஜல்லடை போட்டு சலிக்கிறோம். இப்போ நான் ஃபைனலாக நீங்கள் கோதுமை மாவையெல்லாம் ஏன் சலிக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. இப்போ நான் சலிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் அதனுடைய உமி தான். நாம் இதெல்லாம் எடுத்துடலாம். இதை எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கோதுமை மாவு கூட கோதுமை மாவில் எப்பயுமே உப்பு முதல்லே நீங்கள் போட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் உப்பு ஃபைனலாக கூட போடலாம், அது வேறு மெத்தடு. ஆனால் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ கோதுமை மாவுலையும் உப்பையும் போட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்மளுக்கு ரவை எடுத்துக்கலாம். ரவையும் போட்டு அதிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ரெண்டு பார்ட்டாக எடுக்க போகிறோம். ஒன்று நாம் காரமாகவும் ஒன்று இனிப்பாகவும் நம்ம செய்ய போகிறோம். காரத்துக்கு நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், இனிப்புக்கும் சம பங்கு ரெண்டுலேயுமே இந்த மாவில் பாதியாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெறும் காரம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இதை எடுத்ததுக்கப்புறம் வெல்லம் நல்லா நச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே மூடி வச்சிடணுங்க. தண்ணி நல்லா மாவு முக்கிற அளவு ஊற்றணும். ஏன் நீங்கள் இந்த அளவுக்கு கரைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா அதனுடைய சாஃப்ட்டு கிடைக்காது. நீங்கள் சீக்கிரம் புளிச்சிரும். அதுக்காக தான் நான் கையே விடாமல் அப்படியே தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணையில் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ரெண்டாவது நல்லா புளிச்சிருக்கனால டேஸ்ட்டாகவும் மாவு தோசை இருக்குங்க. இதை எடுத்து வச்சிடலாம் நம்ம. இப்போ இதுலேயே நம்ம வெள்ளத்தை நம்ம நல்லா நச்சு வச்சுருக்கோம். அந்த வெள்ளத்தை போட்டு அதுலேயே வெல்லம் நல்லா மூழ்கிற அளவுக்கான தண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா கோதுமை மாவும் நம்ம ரவையும் போட்டனால கொஞ்சம் அதிகமாகவே நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுங்க. இப்போ நாம் இதிலையே தண்ணி ஊற்றிட்டு இப்போ நான் ஒரு 100 கிராம் மாவு எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு டம்ளர் 200 ml தண்ணி ஊற்றணுங்க. அந்த அளவுக்கு எடுக்கணுங்க. இப்போ நாம் தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வச்சிடலாம். கொதிக்கும் போதே 2 ஏலக்காவை அதில் போட்டு நல்லா ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. இது நல்லா பாகு மாதிரி வரக்கூடாது. நம்மளுக்கு வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். அந்தளவு பக்குவமே நம்மளுக்கு போதுமானது. அதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி இந்த சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. சூடோட ஊற்றுனீங்க அப்படின்னா மாவு நல்லா அவிஞ்சிருங்க. இந்த கரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஹாஃப் பனானா நான் போட்டு இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். பனானா போடையில் இன்னுமே உங்களுக்கு சாஃப்ட் கொடுக்கும். எதில் அப்படின்னா இந்த இனிப்பு தோசையில் மட்டும். இதே நீங்கள் கார தோசையில் பனானா போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போட வேணாங்க. கார தோசை நம்மளுக்கு வேறு மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். இதில் நம்ம பனானா போடுறதுக்கு முக்கிய காரணம் இதை டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா நம்ம அந்த பனானாவை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம இந்த தண்ணியை இந்த நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நாம் இதில் கலந்து விட்டுட்டு நல்லா அந்த மாவை சூடு ஆறி இருக்கனால நம்ம கையை விட்டே நல்லா கலக்கி மாவை நல்லா கட்டிப்படாமல் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நாம் நல்லா பிசைஞ்சாச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் கார தோசைக்கு ரெடி பண்ணுறதுக்கு கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். அதிலையே ஆயில் போட்டுட்டு இதில் முதல்ல நான் போட போகிறது வெள்ளைப்பூண்டு தாங்க. வெள்ளைப்பூண்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேனுங்க. எப்பயுமே வெள்ளைப்பூண்டை போட்டு ஃப்ரை பண்ணால் தான் நம்மளுக்கு அதனுடைய வாடை இருக்காது நம்மளுக்கு. இப்போ நம்ம வெள்ளைப்பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது கூடவே நாம் இது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன சீரகம், சோம்பு இது 5மே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோங்க. எல்லாமே 1 by 1 மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா
பச்சை மிளகாய் அதை ஆட் பண்ணிவிட்டு நாம் வந்து நல்லா வதக்கணும். இது வந்து இந்த தோசைக்கு வந்து வதக்குறது தாங்க ரொம்ப மெயின். ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் கூட பச்சையாக வந்து இருக்கக்கூடாது, நல்லா வந்து வெந்தால் தான் இந்த தோசை வந்து சூப்பராக இருக்குங்க. ரெண்டாவது நம்மளுக்கு சட்னியே தேவையில்லைங்க, அந்தளவு டேஸ்ட் வந்து இருக்கும். நீங்கள் ஒரு முறை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து தினமும் பண்ணுவீங்க, அந்த மாதிரி வந்து இருக்குங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சோம்பை ஜீரகத்தையும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக தான் சோம்பு ஜீரகம் ரெண்டுமே வந்து கொஞ்சம் தான் போடணும், நிறையா எதுவுமே வந்து போடக்கூடாது. ஏன்னா நிறையா நம்மளுக்கு மாவு வந்து கொஞ்சம் அளவு தான் வந்து எடுத்திருக்கோம், அதனால தான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். இல்லை நிறையா மாவு எடுத்தால் நிறையா போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் கொஞ்சமாகவே வந்து போடலாம். ஏன்னா நிறையா போட்டிங்கன்னாவே எல்லாமே வந்து அளவுக்கு மிஞ்சினால் வந்து அமிதம் கூட நஞ்சு தான், அதனால் கொஞ்சமாக வந்து போட்டுக்குங்க எதுவுமே. இது போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் வந்து பச்சை மிளகாய் போட்டுட்டு இதை வந்து இறக்கிடுங்க. நம்ம வந்து இந்த மாவை வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் தண்ணி ஊற்றி அதை ஊற வைக்கணுங்க. இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், 6:30 வரைக்குமே இதை வந்து வெயிட் பண்ணணும். அந்த வெயிட் பண்ண கேப்பில் நம்ம தேங்காய் வந்து துருவி எடுத்துருக்கோம். இதுலேயே வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஆட் பண்ண போகிறோம் தேங்காய். எதுக்குன்னா இனிப்பு ப்ளஸ் காரம் ரெண்டுக்குமே ஆட் பண்ண போகிறேன். நான் இனிப்புக்கு வந்து கொஞ்சமாக வந்து போட்டாச்சு. அதையுமே வந்து இதை போட்டதுக்கப்புறம் காரத்துக்குமே நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தேங்காய் சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த சட்னியே தேவையில்லாமல் நம்ம வந்து சட்னியே தேவைப்படாதுங்க இந்த தோசைக்கு. இதுலேயுமே கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நாம் வந்து அந்த வதக்கி வச்சோம் இல்லையா வெங்காயம் பச்சை மிளகாய், இதையும் அதிலேயே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏன்னா இதை வந்து ஆற வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். எப்போயுமே சூடாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உள்ளக்க வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த பபுள் ஆயிரும், அப்புறம் வந்து அதை உடைக்கிறதுக்கே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் எப்போயுமே ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கலக்கி விட்டிங்க அப்படின்னா சூப்பரான மாவு ரெடி ஆயிருங்க. இப்போ நாம் தோசைக்கல்லையும் நான் வந்து இனிப்பு தோசையை வந்து ஆப்பச்சட்டிலையும் கார தோசையை வந்துட்டு கல்லுலையும் வந்து ஊற்ற போகிறேன். நீங்கள் வந்து ரெண்டுலேயுமே வந்து கல்லுலேயும் ஊற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டையும் கல்லில் கூட ஊற்றலாங்க. ஆப்பச்சட்டியில் ஊற்றினோம் அப்படின்னா அளவு கொஞ்சமாக வந்து எண்ணெய் போதும், ஏன்னா இது வந்து ஒட்டாமல் வந்து ஆப்பச்சட்டியில் வந்து வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயை அவாய்ட் பண்ணும் இல்லையா, அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இப்படி ரவுண்டாக அது எல்லாத்துக்கும் அலம்பி விடுற மாதிரி விட்டுட்டு நாம் வந்து 2 கரண்டி மாவு வந்து அதில் வந்து ஊற்றிடலாங்க. மாவு ஊற்றுனதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம வந்து நல்லா கொஞ்சம் அலம்பி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணுங்க. இப்போ நம்ம நல்லா அலம்பியாச்சு. ரொம்ப அலம்புனா அது வந்து இங்கிட்ட அங்கிட்டு போயிருங்க, அதனால் இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து போதும். இப்போ நாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வந்து மொறுன்னு ரெடி ஆகிருக்கும். இங்கே பாருங்கள் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே நல்லா சூப்பராக ஒட்டாமே நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. இதே 2 சைடும் திருப்பி போட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நம்மளுக்கு இனிப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கார தோசைக்கு ரெடி பண்ணிடலாம். அதே போல் கார தோசை வந்து நல்லா ஓட்டையாக சூப்பராக வந்து இருக்கும். அதுவுமே இப்போ இனிப்பு தோசை இதிலே இருக்கட்டுங்க. இப்போ கார தோசைக்கு நாம் வந்து கடாயை சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து மேலாப்பில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து நல்லா வந்து மொறுன்னு ஆகணுங்கிறதுக்காக. உங்களுக்கு இது தேவையில்லை, நீங்கள் எப்படியே சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ கார தோசைக்கு நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு நம்ம வந்து தோசையை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சமாக நீங்கள் வந்து கெட்டியாக தான் வந்து இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் நேரம் வந்து ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து கார தோசை ரெடி ஆயிடும். இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான தோசை ரெடி. இப்போ 2 தோசையுமே நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து எடுத்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து தோசை வந்து ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஹெல்த்தி வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.